முகநூல் ரசிகர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள். சித்ரா லட்சுமணன் என்ற பெயரிலும் சோஷியல் டாக்கீஸ் என்ற பெயரிலும் முகநூல் பக்கங்கள் மிகச் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருப்பதை நீங்கள் அறிவீர்கள். அதே வரிசையில் இப்போ சாய் வித் சித்ரா என்ற பெயரிலே ஒரு முகநூல் பக்கம் துவங்கப்பட்டிருக்கிறது. சாய் வித் சித்ரா நிகழ்ச்சியில் இடம்பெறுகின்ற எல்லா நேர்காணல்களும் இனி சாய் வித் சித்ரா முகநூல் பக்கத்தில் தான் இடம்பெறும் என்பதை உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். என்னுடைய மற்ற முகநூல் பக்கங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு ஆதரவை நீங்கள் இதுவரையிலும் தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கிறீர்களோ அதே மாதிரி ஒரு ஆதரவை இந்த சாய் வித் சித்ரா முகநூல் பக்கத்துக்கும் தாங்கள் அன்பு கூர்ந்து வழங்க வேண்டும் என்று உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். சாய் வித் சித்ரா முகநூல் பக்கத்தை தொடர்ந்து பாருங்கள். பார்த்துட்டு நிகழ்ச்சியை பற்றிய உங்களுடைய கமெண்ட்டுகளை பதிவு செய்யுங்கள். அதே மாதிரி அந்த பக்கத்தை லைக் பண்ண தவறாதீங்க. நன்றி, வணக்கம். டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? போனி கபூர் சார் திருப்பியும் தமிழ் படங்களை ப்ரொடியூஸ் பண்ணுவாரா? அவர் ரஜினிகாந்த் சாரை வச்சு தமிழ் படங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு நெல்லையிலேருந்து ஐயப்பன் கேட்டிருக்காங்க. போனி கபூர் மீண்டும் தமிழ் திரைப்படங்களை தயாரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் ரஜினிகாந்தை வைத்து படம் தயாரிப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக எனக்கு தெரியல. மாயக்கூத்து படத்தில் ஐஸ்வர்யா ரகுபதியோட பெர்ஃபார்மன்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு காஞ்சிபுரம்லேருந்து சரவணன் கேட்டிருக்காங்க. மாயக்கூத்து படத்தில் அந்த வேலைக்காரனுடைய கதாபாத்திரத்தில் மிகச்சிறப்பாக நடித்திருந்தாங்க ஐஸ்வர்யா. அவர் சிறப்பாக நடித்திருந்ததன் காரணமாகத்தான் பல பத்திரிகைகள் அந்த வேடத்தை குறிப்பிட்டு அவரை பாராட்டி இருந்தன. டைரக்டர் மற்றும் ஆக்டரான கே ரங்கராஜன் சாரை பற்றி ஏதாவது சுவாரஸ்யமான விஷயம் இருந்தால் சொல்ல முடியுமான்னு தர்மபுரியிலேருந்து ராஜா கேட்டிருக்காங்க. பாரதிராஜனுடைய படங்களை பற்றி விமர்சித்து கடிதம் எழுதி அதன் மூலமாகவே பாரதிராஜாவோட உதவி இயக்குநராக சேர்ந்தவர் தான் ரங்கராஜன். பாரதிராஜாவோட உதவியாளராக சேர்ந்த சில மாதங்களிலேயே சினிமான்னா என்ன, சினிமாவுடைய டெக்னிக்கெல்லாம் எப்படி என்பதெல்லாம் கைவசம் வரப்பட்டவராக கே ரங்கராஜ் இருந்தார். அதன் காரணமாகத்தான் அவர் டைரக்ட் பண்ண பல படங்கள் மிகப்பெரிய வெற்றி படங்களாக அமைந்தன. டைரக்டர் ஸ்ரீதர் நிறைய ஜானர்ஸில் படம் பண்ணியிருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள் லவ், ஃபேமிலி ட்ராமா, பீரியட் ட்ராமா, காமெடி கைண்ட் ஆஃப் ஜானரில் எடுத்திருக்காங்க. ஆனால் அவர் ஏன் அவரோட கரியரில் மித்தாலஜி அண்ட் ஹாரர் ஜானரில் அவர் படம் பண்ணலன்னு கோவையிலேருந்து அஜய் கேட்டிருக்காங்க. புராண படங்களையும் த்ரில்லர் படங்களையும் ஏன் ஸ்ரீதர் இயக்கலை அப்படின்றதுக்கு தனிப்பட்ட முறையில் எதுவும் காரணம் இருப்பதாக தெரியல. அவர் த்ரில்லர் படங்களையே இயக்கலை அப்படின்னு சொல்ல முடியாது. அவருடைய இயக்கத்தில் உருவான நெஞ்சம் மறப்பில் படத்தை பார்த்தீங்கன்னா அது த்ரில்லர் படம் மாதிரி தான் இருக்கும். ராதிகா மேமோட உடல்நிலை எப்படி இருக்குது? அவங்க முழுமையாக குணமடைஞ்சு மருத்துவமனையிலிருந்து வீடு திரும்பிட்டாங்களான்னு சென்னையிலேருந்து ராமகிருஷ்ண ராஜா கேட்டிருக்காங்க. ராதிகா மருத்துவமனையிலிருந்து திரும்பி வந்து பல நாட்கள் ஆகின்றன. கேப்டன் பிரபாகரன் படத்தோட ரீரிலீஸில் எவ்வளோ வசூல் வந்தது? அந்த லாபம் எல்லாம் வெறும் தயாரிப்பாளருக்கு மட்டுமா இல்லை அந்த படத்தோட டைரக்டர் மற்றும் அந்த படத்தில் நடித்த விஜயகாந்த் சாரோட குடும்பத்துக்கு போய் சேருமான்னு சேலம்லேருந்து சதீஷ் கேட்டிருக்காங்க. கேப்டன் பிரபாகரன் மறு வெளியீட்டை பொறுத்தவரையிலே அந்த படத்திலே கிடைத்த லாபத்தொகை எல்லாமே அந்த படத்தினுடைய விநியோகத்திற்கு தான் போய் சேருமே தவிர விஜயகாந்துடைய குடும்பத்திற்கோ அந்த படத்தை இயக்கி ஆர்கே செல்லுமணிக்கோ அல்லது அதனுடைய தயாரிப்பாளருக்கோ அது போக வாய்ப்பில்லை. எல்ஐகே படத்தோட டீசர் பார்த்தீங்களா? அதை பற்றின உங்கள் கருத்து என்னன்னு காஞ்சிபுரம்லேருந்து சரவணன் கேட்டிருக்காங்க. விக்னேஷனுடைய டீசர் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு மேஜிக் இருக்கும். அது இந்த டீசரிலும் இருந்தது. ஜெயிலர் 2 படத்தில் சிவகார்த்திகேயன் சார் பாட்டு எழுதுறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு நெல்லையிலிருந்து ஐயப்பன் கேட்டிருக்காங்க. ஜெயிலர் 2 திரைப்படத்திலே சிவகார்த்திகேயன் பாடல் எழுதுவதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருப்பதாகவே நான் பார்க்குறேன். ரஜினி சார் படையப்பா படம் மாதிரி இனி நடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையா? ஏன்னா அவரோட படம் பார்க்கறதுக்கு ஃபேமிலி ஆடியன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அவர் ஆக்ஷன் படத்தெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு ஃபேமிலி காமெடி ட்ராமாவில் பண்ணால் நல்லா இருக்கும் தானே, இதுக்கப்புறம் அவர் பண்ணுவாரான்னு பெங்களூர்லேருந்து பிரவீன் கேட்டிருக்காங்க. படையப்பா மாதிரியான படங்களில் ரஜினிகாந்தை மீண்டும் பார்ப்பதற்கு ரசிகர்கள் எந்த அளவுக்கு விரும்புகிறாங்க அப்படின்றத ரஜினி உணர்ந்திருக்காரா அப்படின்னு எனக்கு தெரியல. அது போன்ற படங்களுக்கு ரசிகர் மத்தியிலே மிகப்பெரிய எதிர்பார்ப்பும் வரவேற்பும் இருக்குது. அப்படின்றனால 2-3 வருடங்களுக்கு ஒரு முறையாவது அது மாதிரி ஒரு படத்தில் ரஜினி நடிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோளும் கூட. நடிகர் லால் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காரு? அவர் ஏதாச்சும் தமிழ் படங்களில் நடிச்சிட்டு இருக்காரான்னு பாலக்காடுலேருந்து ஜான் கேட்டிருக்காங்க. தமிழுடைய இயக்கத்திலே கார்த்தி நடிக்கின்ற மார்ஷல் திரைப்படத்தில் முக்கியமான ஒரு கதாபாத்திரத்திலே லால் நடிக்க இருக்கிறார். ரவிமோகன் சாரோட புரோகோட் படம் அவரோட நிஜ வாழ்க்கை கதையானு அனகாபுத்தூர்லேருந்து வினோத் கண்ணன் கேட்டிருக்காங்க. ரவிமோகன் புரோகோட் திரைப்படம் அவருடைய நிஜ வாழ்க்கையை சித்தரிக்கின்ற படம் இல்லை. இது முழுக்க முழுக்க கற்பனை கதை. 1972 அதிகமான வசூல் செஞ்ச தமிழ் படம் வசந்த மாளிகையா இல்ல நல்ல நேரமானு பிரான்ஸ்லேருந்து அஜய் கேட்டிருக்காங்க. 1972ஆம் ஆண்டிலே வெளியான நல்ல நேரம், வசந்த மாளிகை ஆகிய 2 படங்களுமே வெற்றியை குவித்த படங்கள். ஆனாலும்
வசந்த மாளிகை இருக்கு, அது மிகப்பெரிய வெற்றி குவித்த படமாக அமைந்தது. நடிகை நிவேதா தாமஸ் அவங்க உடல் எடையை குறைக்க ஏதாச்சும் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்களான்னு திருச்சியிலேருந்து காவியா கேட்டிருக்காங்க. தன்னுடைய உடலை குறிப்பதற்கு எந்தவித சிகிச்சையும் நிவேதா தாமஸ் எடுத்துக்கொண்டதாக தெரியல. உடற்பயிற்சி மூலமும் டயட் மூலமும் தான் தன்னுடைய உடல் எடையை குறைத்திருக்கிறார் நிவேதா தாமஸ். லோகேஷ் கனகராசர் ஹீரோவா நடிக்க போற படத்துல அவங்களுக்கு ஜோடியா யார் நடிக்க போறாங்கன்னு கிருஷ்ணகிரியிலேருந்து நிலவன் கேட்டிருக்காங்க. அருண் மாதேஸ்வரனுடைய இயக்கத்திலே லோகேஷ் கனகராஜ் கதாநாயகனாக நடிக்கின்ற படத்தில் ரட்சிதா ராம் தான் அவருக்கு ஜோடியாக நடிக்கப் போவதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. நிக்கி கல்ராணி மேம் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க ஏதாச்சும் படத்தில் நடிச்சிட்டு இருக்காங்களான்னு கோவையில இருந்து பூபேஷ் கேட்டிருக்காங்க. நிக்கி கல்ராணி இப்போ எந்த புதிய படத்திலும் நடிக்கவில்லை. மதராசி படத்துக்கு ஏன் ஹைப் இல்லைன்னு போரூர்ல இருந்து அபி கேட்டிருக்காங்க. மதராசி படத்துக்கு ஹைப்பே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த படத்துக்கு தேவையான ஹைப் இருக்குது. ஆனாலும் ஹைப் அதிகப்படுத்துவதற்கு இப்போ தயாரிப்பாளர், இயக்குனர், நடிகர்கள் எல்லோருமே பயப்படுறாங்க அப்படின்றது தான் இன்றைய உண்மை நிலவரம். ரீசெண்டாக ஹாலிவுட்ல ரிலீஸ் ஆன F1 படத்தோட ரீமேக்ல அஜித் சார் நடிக்க போறாங்களான்னு மதுரையில இருந்து லீலா கேட்டிருக்காங்க. F1 படத்துடைய மறு உருவாக்கத்திலே அஜித் நடிக்கணும் அப்படின்றது அவருடைய ரசிகர்கள் பலருடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. ஆனால் இது வரைக்கும் அஜித் அதை பற்றி எந்த முடிவும் எடுத்ததாக தெரியல. சித்ரா சார், நீங்கள் ஒரு படத்தை ரிவ்யூ பண்ணுற அளவுக்கு உங்ககிட்ட நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அண்ட் அதுக்கேற்ற நபர்னா அது நீங்கள் தான். ஸோ அதனால் நீங்கள் ஏன் ஒரு படத்தை ரிவ்யூ பண்ணுற மாதிரி ஒரு சேனல் ஓப்பன் பண்ணக்கூடாது? மெயினாக அன்நோட்டிஸ்டு ஸ்மால் பட்ஜெட்டில் இருக்க படத்தை நீங்கள் ரிவ்யூ பண்ணலாமேன்னு நியூசிலாண்ட்லேருந்து சந்தோஷ் கேட்டிருக்காங்க. டூரிங் டாக்கீஸில் திரைப்படங்களை விமர்சனம் செய்ய தொடங்கலாம் அப்படின்ற எண்ணம் கடந்த 1 மாத காலமாக எனக்குள்ளும் இருக்கிறது. மிக விரைவிலே அதை பற்றி உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வரும். அடுத்து இன்று ஒரு தகவல். நாடக உலகிலே ஒரு காலகட்டத்தில் கொடிகட்டி பிறந்தவர் கே. பாலச்சந்தர். அவரோடு நடிகரும் எழுத்தாளருமான சோக்கு மிக நல்ல பழக்கம் உண்டு. தனக்கும் பாலச்சந்தருக்கும் உள்ள வித்தியாசத்தை பற்றி ஒரு கட்டுரையிலே மிகவும் சுவாரஸ்யமாக பதிவு செய்திருக்கிறார் சோ. பாலச்சந்தர் மாதிரியே நானும் நாடகம் எழுதுவேன். எனக்கும் அவருக்கும் என்ன வித்தியாசம்னா, ஒரு நாடகத்துக்கான கதை வசனத்தை எழுதணும் அப்படின்னு நான் உட்கார்ந்துட்டேன்னா முழு மூச்சாக அதை எழுதி முடித்து விடுவேன். அதுக்கு பின்னால் அந்த காட்சிகளை வேண்டுமானால் குறைப்பேனே தவிர அந்த காட்சிகளில் திருத்தமோ மாறுதலோ நான் செய்யவே மாட்டேன். ஒரு நாடகத்தை எழுதி முடித்தோடனே திரும்ப திரும்ப அதை எதுக்கு திருத்தணும் அப்படின்றதான் என்னுடைய எண்ணம். ஆனால் பாலச்சந்தர் அப்படி இல்லை. ஒரு முறை எழுதிட்டு அதோட திருப்தி அடைய மாட்டார். பல முறை திருத்தி 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 அந்த நாடகத்தை எழுதுவார். ஒரு தடவை எழுதி முடித்ததுக்கப்புறம் எப்படி அதை திருத்துறதுக்கு அவர் மனசு வருது அப்படின்னு நான் பல முறை ஆச்சரியப்பட்டிருக்கேன். நாடக உலகிலே மிகப்பெரிய பெயரை அவர் எழுதிய நாடகங்கள் அவருக்கு பெற்று தந்தன அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் அவருடைய அந்த அர்ப்பணிப்பு தான் அப்படின்றத நான் பின்னாளில் தான் தெரிந்து கொண்டேன் என்று ஒரு கட்டுரையிலே பதிவு செய்திருக்கிறார் ஸோ. இத்துடன் இன்றைய லென்ஸ் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த லென்ஸ் நிகழ்ச்சியிலே சந்திப்போம். ஆழ்வாரில் அஜித்தோட நடிச்சது அப்படின்னு அவர் வெரி இன்ட்ரெஸ்டட் அபவுட் மை டேட். அவர்கிட்ட நான் ரொம்ப அப்சர்வ் பண்ண ஒரு விஷயம், தமிழ் சினிமாவுடைய 2 முக்கியமான நட்சத்திரங்களான ரஜினி, கமல் 2 பேரையும் சந்திச்சிருக்கீங்களா? கமல் சாரோட ஃபேன் நான். எங்கள் அம்மா நச்சரிச்சு அப்போ தான் அப்பா இந்த அலாவுதீன் அற்புத விளக்கம் பண்ண என்னை கூப்பிட்டுட்டு தனுஷோட நீங்கள் பல படங்கள் நடிச்சிருந்தாலும் வட சென்னை ஒரு முக்கியமான படம். ஐ ஹாவ் அ ஹியூஜ் ரெஸ்பெக்ட் ஃபார் வெற்றிமாறன். அப்போ நான் ஒரு தனுஷோட நான் இது பண்ணியிருக்கேன் குட்டி. ஐ saw the maturity of him as an actor. அப்போ வட சென்னையில் எனக்கும் அவருக்கும் காம்பினேஷன் சீன்ஸ் இல்லை. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.